ஓகே யா இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சிப்காட்லாம் நீங்களே பார்க்குறீங்க, நிறைய சிப்காட்ஸாக இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் மண் ரோடாக இருந்தது. இப்போ வந்து பைபாஸ் போட்டு வெறித்தனமாக இருக்குது. அது வந்து இது வரைக்கும் இந்த ரோட்டில் வந்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு இப்போ வந்து ப்ரோ சமையல் ப்ரோ ரோடு சொன்னால் நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது. நம்ம எப்படி கண்டினியூ பண்ணி போகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பைபாஸ் வந்தாச்சு. யா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வந்த வரைக்கும் நம்ம வந்து அந்த 1 hour லைவ் ப்ளஸ் வந்து ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் செம்ம ஜாலியாக போச்சு. இப்போ பைபாஸில் ஏறிட்டோம். பைபாஸ் ஏறிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு அடிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக மாதம் ஊருக்கு போகிறோம். செம்ம என்ஜாயாக இருக்குது ட்ரிப்பு. ஐ திங்க் பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் இது கிராஸ் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். டிரைவ் அப்படியே லைவ் பார்ப்போம் வீடியோஸ் எல்லாம். ஓகே இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம அப்துல் இப்போ ஒரு 65 ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. என்ன பண்ண அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் ப்ரோ 80 தானே உங்களுக்கு போனோம். நம்ம சாப்பிட்ட அப்புறம் போகலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சாப்பிட்ட அப்புறம் நம்ம எப்படி எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் அப்துல் வந்து ஒரு 60 மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காரு. செம்ம ஜாலியாக இருக்குது ட்ரிப் வந்து ஃபுல்லாக. ஏன்னா நார்மலாக வந்து நைட்டில் போகிறதோட இந்த மாதிரி போகும்போது கெத்தாக இருக்குது. மேபி இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த செமையான ஒரு ஃபீல் இருக்க போகுது. ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக தாபா கிட்ட வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல் என்ன தாபா? சென்னை ஃபேமிலி தாபா. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இப்போ சந்திராசத்திரம் வந்துட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி. அப்துல் இறக்கிடு, வண்டி இறக்கிடு, வா வா. ஓகே வருதா அப்துல்? வா வந்து கீழே இறக்கிடு, இங்கே விட்டுரு, அங்கே விட்டுரு. செமையான ஒரு ரைடாக இருந்தது. ஓகே அப்படியே இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிச்சு. நம்ம அப்துல் வந்து கொஞ்சம் அந்த 80 ஸ்பீடை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. நானும் வந்து சவுண்டாக பேசியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஒன்று காவேரி பக்கம் இருக்கும், அது இல்லையா ராணி பக்கம் போய் கவுண்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதோட அப்டேட் பண்ணலாம். இந்த இன்னைக்கு ரைடு வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. வந்து நம்மளோட டிரைவிங்கில் இது கேரளா ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து நான் சொன்னல அந்த குன்றத்தூர் ஒரு பைபாஸ் வந்தனால ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் பண்ணல. இது வந்து சின்ன சமுந்திரம் டோல் பிளாசா. ஓகே நம்ம பைக் ரூட் இந்த பக்கம் இருக்கோம். நம்ம அப்படியே பைக் ரூட் வழியாக போயிடலாம். நம்ம வந்துட்டோம் பக்கத்தில் ராணிப்பேட் கிட்ட வந்துட்டோம். நம்ம ராணிப்பேட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ராணிப்பேட்டில் போயிட்டு ஒரு டீயை போட்டுட்டு மஜாவாக ஒரு டீயை போட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். சாப்பிட்டஞ்சி அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, செமையாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் சிக்கன்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. ஒர்த்து 120 தான் சொன்னார். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் சொன்னால் 120 யோசிச்சேன். என்னடா இது தாபானு 160 சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டக்குன்னு வந்தானே இல்லை 120 தான் சொல்லிட்டாங்க. அப்படியே காசை கட்டிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ராணிப்பேட்டை வந்துட்டோம். ஓகே ஃபெரோஸ், இங்கே ஏன் ஃபெரோஸ் நின்ட்டேன்னா அங்கே நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா அந்த கருப்பை லாட்ஜ்னா எப்போவுமே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே வியாபாரத்துக்கு வந்தால் இங்கே தங்குற லாட்ஜு. ஏதோ எனக்கு அதை பார்த்தோன்னே இங்கே ஓகே நின்ட்டேன். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே தங்குற லாட்ஜை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே இங்கே தான் தங்குவோம். நானுமே வந்தாலும் எங்கள் அப்பா கூட இங்கே தான் வந்து தங்குவேன். ஓகே நம்ம போயிட்டு ஒரு டீயை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ரைடை. ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தோட ஆச்சிராவிரம். எனக்கு தெரிஞ்சு ராணிப்பேட்டை ரொம்ப அந்த மாவட்டம் மாறினதுலேருந்து ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணிட்டு வராங்க. செமையாக இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது.
ஓகே, எனக்கு அதான் சொன்ன பாருங்க, டீ கடை வேறு நாங்கள் தேடின்னு தான் இருக்கோம். இங்கே எங்கேயுமே டீ கடை திறந்து இல்லை. நம்ம ஊர்லாம் சென்னையிலலாம் நைட்டு 3 வரைக்கும் திறந்துருக்கோம், இங்கே திறந்தில்லை. அப்படியே உட்காருப்பா, திறந்தில்லை. பார்ப்போம், டீ கடை கிடச்சதுன்னா ஒரு டீயை போடுவோம். அதே மாதிரி ரைடிங்கும் செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட், ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாகவே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பெங்களூர் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். செம்மையாக, அதாவது இந்த மாதிரி ரோடு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஊருக்குள்ளே போகும்போது பாருங்கள், 2 சைடுமே இங்கேயும் வந்து காடு மாதிரி இருக்குது, இங்கேயும் அப்படியே கொஞ்சம் வீடுங்க அவ்வளோவா இல்லை. நம்ம அப்படியே ஒரு ரூட் போடுறோம், செமையாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். இங்கே வழியில் டீ கடை கிடச்சதுன்னா கன்ஃபார்ம் டீ குடிக்கும். ஏன்னா ரொம்ப தூரமாக ஓடிடும், நம்ம தாண்டிட்டோம். ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், போயிட்டே இருக்கும். ஓகே, டீ கடை வந்தோடனே உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே யா, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா, அதான் ராணிப்பேட்டு பெங்களூர் போகிறது, சித்தூர் வழியாக போகிற அந்த பைபாஸில் பொன்னை ரிவர் கிராஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ரிவரில் தண்ணி போகாது, உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே என்ன போட்டுருக்காங்கன்னா திருவலம். யா, திருவலம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னையாறு போகிறது, அந்த ஆற கிராஸ் பிரிட்ஜ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஆற்றுல தண்ணி போதான்னு தெரியல, நைட்டில் ஒன்றுமே தெரியல. பட் நான் இப்போ நம்ம அந்த பொன்னையாறு தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். காலையில் வந்திருந்தா நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கும் போல இருக்கு, நைட்டில் நல்லா இருந்தது தெரியல. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் காலையில் வியூ கிடைக்குதான்னு. நாளைக்கு அடுத்த வரும்போது பார்க்கலாம். ஏறலான்னு பார்த்தோம், எதிரில் லாரி வந்துட்டான், அங்கேருந்து லைட் அடிச்சிட்டான். ஓகே, இது திருவனோட போலீஸ் செக் போல் செக் பண்ணுறாங்க ஒரு வண்டியும். ஓகே, மப்டியில் தான் செக் பண்ணிருக்காரு போலீஸா இல்லை வந்து ஃப்ரெண்ட்லி போலீஸ்ன்னு நினைக்கிறேன் அவர். ஃப்ரெண்ட்லி போலீஸ், அதாவது ட்ரைனிங் எடுத்துட்டு. காஃபி கடை பார்த்தாச்சு. ஓகே அப்துல்லா, போய் குச்சிட்டு வந்துடலாமா? காஃபி டீ குச்சிட்டு போயிடலாம்டா. என்ன சரி, உனக்கு வேணாமா? ஓகே, நம்ம இப்போ அந்த பைபாஸில் ஒரு கடை பார்த்துட்டோம். அப்துல் வந்து சித்தூரில் குடிக்கலாம்னு சொன்னான். பட் நான் எனக்கு காஃபி குடிக்காமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, காஃபி இல்லை டீ குடிக்கணும். ஓகே, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு காஃபி திருவள்ளம் இந்த பைபாஸ், இது வந்து பெங்களூர் போகிற பைபாஸ் தான். அதில் அப்துல்க்கும் எனக்கும் ஒரு காஃபி பார்ப்போம், குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு. அப்துல்டா